இந்து சமயத்தில் துளசி செடி புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. அபிஷேக தீர்த்தங்களிலும் தெய்வீக மூர்த்திகளுக்கு மாலையாக அணிவிப்பதிலும் பூசைகளின் பொது அர்ச்சனையாக சமர்ப்பிப்பதிலும் துளசி இலை முக்கியத்துவம் பெறுகிறது. மிகத் தொன்மையான காலத்தில் கிரேக்க நாட்டு தேவாலயங்களில் துளசி கலந்த புனித நீர் மக்களுக்கு தீர்த்தமாக விநியோகிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. துளசி எல்லா இடங்களிலும் பலதரப்பட்ட காலநிலைகளிலும் வளரக்கூடியதாகும். துளசி அதிகமாக வளரும் பகுதிகளில் உள்ள சயனைட் போன்ற விஷவாயுக்களை உள்ளெடுத்து கூடுதலான ஆக்சிஜன் நிறைந்த வாயுவை வெளியிடும். இது மனிதர்கள் சுவாசத்திற்கு சிறந்த புத்துணர்ச்சி தரும். அத்துடன் கொசுக்கள் துளசி செடி உள்ள இடங்களில் காணப்படுவதில்லை. துளசியில் வெண்துளசி, கருந்துளசி என்ற இருவகை உண்டு. இவற்றுள் கருந்துளசியே மிகச் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. துளசி ஊறப்போட்ட தூய நீரை உட்கொண்டு வந்தால் இருதய நோய்கள் குணமாவதுடன் இருதயமும் வலிமை பெறும். கோவில்களில் துளசி கலந்த புனித நீர் தீர்த்தமாக விநியோகிப்பதை நாம் அறிவோம். ஹரிபக்தி சுதோயம் என்னும் நூலில் துளசியின் மகிமை பற்றி விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. துளசி இலையின் நுனியில் நான்முகனும், மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வசுக்களும், 2 அசுவினி தேவர்களும் எழுந்தருளி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த துளசி செடியை வணங்கி வந்தால் இவர்களை வணங்கியதற்கு சமனாகும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது.